கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லா ப்ரேயர் டைம் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கி விசுவாச அறிக்கையின் 5வது நாளில் வந்திருக்கிறோம். ஒவ்வொரு அதிகாலையிலையும் நம்ம என்ன செய்கிறோம்? வசனத்தை தியானிக்கிறோம். விசேஷமாக விசுவாசத்தை குறித்த ரகசியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இரவு நேரத்தில் விசுவாச அறிக்கை 9 மணி அளவில் நம்ம இணைந்து விசுவாச அறிக்கை பண்ணி கொண்டு இருக்கிறோம். புதிதாக இதை பார்க்குறவங்க எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். 1வது நாளிலிருந்து பார்க்காட்டியும் இனி உள்ள நாட்களில் இணைந்து கொள்ளுங்கள். வாரத்தில் 5 நாள் வைத்து 3 வாரம் எடுத்து நம்ம 15 நாட்களாக விசுவாச அறிக்கை பண்ணுகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் 7 நாள் அந்த எரிகோ சுற்றி வந்தது போல நம்மளும் இன்னைக்கு நம்ம சூழ்நிலைகள், நம்மளை கட்டி வைத்திருக்கிற பயங்கள், சோர்வுகள் எல்லாவற்றையும் ஜெயிக்க கர்த்தருடைய வார்த்தையை நம்ம விசுவாசமாக அறிக்கை பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் உணர்த்துகிற வார்த்தையை தான் நம்ம என்ன செய்கிறோம்? விசுவாச அறிக்கையில் வைத்திருக்கிறோம். தேவ ஜனங்கள் இணைந்து கொள்ளுங்க. இன்னைக்கும் நம்மளுடைய விசுவாசத்தை பலப்படுத்த ஒரு விசுவாச ரகசியத்தை பார்க்கலாம். ரோமர் 10வது அதிகாரத்தில் 17வது வசனம் சொல்லுகிறது, ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் எப்படி வருகிறதுன்னு இதில் ஒரு பெரிய ரகசியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் நல்லா ஆழ்ந்து யோசித்து பார்த்தீங்கன்னா, விசுவாசம் சொல்லுகிறது கண்ணை மூடிட்டு நம்புகிற ஒரு கற்பனை கிடையாது. விசுவாசம் எங்கேருந்து கிரியேட் ஆகுதுன்னா வேத வசனத்திலிருந்து தான் வருது. ஒரு காலத்தில் எங்கள் அம்மா அப்பா ஆண்டருக்காக பயங்கரமான ஊழியத்தை செய்தாங்க. பிசாசுகள் ஆடும் ஓடும், இதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். எவ்வளோ வியாதிகள், மந்திரக்கட்டுகள் எல்லாம் உடைந்து விடுதலை ஆகிறதை என் கண்ணால் பார்த்துருக்கிறேன். அப்போ நான் சிறுவனாக இருந்து அவர்கள் பயன்படுகிறதையும் அபிஷேகம் இறங்குறதையும் ஜனங்கள் விடுதலை ஆகிறதையும் நான் பார்த்துருக்கிறேன். கிராம ஊழியங்கள், பல ஊழியங்கள் செய்வாங்க. இந்த நாட்களில் எனக்கும் ஒரு ஆசை, அந்த சிறுவனாக இருக்கும் பொழுது. அப்போ நான் என்ன செய்தேன்? நம்மளும் விசுவாசத்தில் என்ன செஞ்சிரும்? ஏதாவது ஒரு அற்புதத்தை செஞ்சிரும்னு சொல்லிட்டு வேகமாக என் தம்பிகிட்ட சொல்கிறேன், தம்பி போ தம்பி, ஒரு செம்பு தண்ணி எடுத்துகிட்டு வா. அவன் ஒரு செம்பு நிறைய, ஒரு கலசம் நிறைய தண்ணி கொண்டு வரான். இப்போ பாரு, நான் ஜெபிக்கிறேன், இது பாலாக மாறிவிடும் என்று சொல்லி நான் ஜெபித்தேன். ஜெபித்த பிறகும் பார்த்தாலும் அந்த பால் மாறவில்லை, அது பாலாக மாறவில்லை, தண்ணியாக தான் இருக்குது. உடனே நான் என்ன சொன்னேன், சரி தண்ணி கண்ணுக்கு தான் எப்படி இருக்கும், பார்த்தா தண்ணி மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே அது பாலாக மாறி இருக்கும், குடிச்சு பார்க்கலாம்னு சொல்லி குடித்தால் அது தண்ணியாக தான் இருக்குது, அது பாலாக மாறவில்லை. ஒருவேளை இது என்னுடைய விசுவாச குறைவுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இதில் நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய விசுவாசம் வேத வசனத்துக்கு மேலாக இருக்கவில்லை. நான் சும்மா கற்பனையாக இது நடந்துவிடும் நம்ம நினச்சோம். இதே போல் என்னுடைய தாயாரும் ஆரம்ப நாட்களில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அவங்களுடைய தாயாருக்கு ரொம்ப உடல் பலவீனமாகி அந்த பலவீன நேரத்தில் அவங்க மரித்து போகிற நேரம் வந்துச்சு. அப்போ அவங்களுக்கு 53-55 வயசு தான் இருந்திருக்கும், என்னுடைய தாயாருடைய தாய்க்கு. அப்போ அதனால் அவங்களுக்கு 9 பிள்ளைகள் இருந்துச்சு. அதில் நிறைய பேருக்கு திருமணமே ஆகாமல் சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் இருந்தாங்க. அப்போ எங்கள் அம்மாவுக்கு ஒரு விசுவாசத்தினால என்ன செஞ்சாங்க, பவுல் அவருடைய கர்ச்சீஃபை தூக்கி போட்டதுனால அற்புதம் நடந்துச்சு, அவருடைய பெல்ட்டு பட்டு அற்புதம் நடந்துச்சு. அதனால் எங்கள் அம்மாவுடைய சேரியை எடுத்து என்ன செஞ்சாங்க, அவங்க மேலே போட்டு ஜெபிக்கலான்னு சொல்லி விசுவாசத்தில் ஜெபிக்கிறாங்க. ஆனால் அற்புதம் நடக்கலை, தாயார் இறந்து போயிட்டாங்க. தேவ ஜனங்களே, நம்ம நினைக்கலாம் நம்ம நிறைய விஷயம் விசுவாசத்தில் செய்து பார்ப்போம், ஆனால் நடக்காது. இன்னைக்கு நடக்கும், இந்த குடிகார கணவன் ரசிக்கப்பட்டுறாரு நினைப்பானா நடக்காது. ஏன் நடக்காதுன்னா, விசுவாசம் சொல்லுகிறது அதுக்கு அளவு இருக்கிறது. அதில் 30%, 60%, 100% அளவு இருக்குது. இந்த விசுவாசம் 100% வரும்பொழுது தான் கடுகளவு விசுவாசமே வருகிறது. கடுகுன்னு ஆண்டவர் சொன்னது காரணம் என்ன தெரியுமா? கடுகுல எந்த இடத்துலையும் துவாரம் இருக்காது, எல்லா இடம் வட்டமாக இருக்கும். அப்போ அந்த கடுகனுடைய தன்மை என்னன்னா, பூரண விசுவாசத்தை குறிக்குது. அதை தான் ஆண்டு சொல்ல வர்றாரு. கடுகளவு விசுவாசம் குட்டியாக இருந்தாலும் போதும், ஆனால் பரிபூர்ணமாக இருக்கணும். ஆண்டு மேலே குட்டி விசுவாசம் வச்சாலும் கண்ணை மூடி நடக்குன்னு இருக்கிற ஒரு தெளிவான விசுவாசம், அதுவும் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற விசுவாசம். விசுவாசம் சொல்லுகிறது ஆவியினால் நடத்தப்பட்டு வருகிறது தான் விசுவாசம். நம்ம நினைக்கிற கற்பனை விசுவாசம் கிடையாதுங்க. நம்ம அப்படியே ஒரு இமேஜினேஷன் அடைக்கிறோம்ல, அது விசுவாசம் கிடையாது. ஃபேத் இஸ் நாட் ஃபீலிங்னு சொல்லுவாங்க. நம்ம உணர்கிறது விசுவாசம் கிடையாது. உணர்வை தாண்டி அது செயல்படும். நிறைய பேருக்கு அப்படியே புல்லரிச்சா தான் விசுவாசம் இருக்குதுன்னு நினைப்பாங்க. விசுவாசம் புல்லரிப்பில் இல்லை, விசுவாசம் இருதயத்தில் இருக்குது. விசுவாசம் அமௌண்ட் ஆஃப் வேர்ட் ஆஃப் காட். எவ்வளோ வசனம் உங்களுக்குள்ளே இருக்குதோ அவ்வளோதான் விசுவாசம் கிரியேட் ஆகும். எவ்வளோ தூரம் நீங்கள் ஆண்டரை நம்பி வசனத்தை இருதயத்தில் கொண்டு போய் அதனுடைய ரசம், அதனுடைய சாராம்சத்தை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீங்களோ அவ்வளோ தூரம் தான் விசுவாசம் இருக்கும். யோசித்து பாருங்கள், ஒரு 10 கரும்பு எவ்வளோ உயரமாக இருக்குது. அந்த 10 கரும்பையும் அரைச்சி எடுத்தானா ஒரு சின்ன பானை நிறையா ஒரு கரும்பு நமக்கு கிடைக்குது, ஜூஸு கிடைக்குது.
நீங்கள் ஒரு கிளாஸ் கரும்பு ஜூஸை குடிக்கிறதுக்கு ஒரு பெரிய கரும்பையே அவங்க நசுக்குவாங்க, அதை போட்டு மெஷினில் அடிப்பாங்க. அவ்வளோ பெரிய கரும்பு சக்கையை பிழிஞ்சு எடுக்கும் போது ஒரு கிளாஸோ 1.5 கிளாஸோ ஜூஸ் கிடைக்குது. இதே போல தான் தேவஜனமே, நம்ம ஒரு 10-20 அதிகாரம் வாசித்தா தான் நமக்கு அன்னன்னைக்கு தேவையான விசுவாசமே கிடைக்குது. நிறைய வசனம் உள்ளே போக போக தான் அமௌண்ட் ஆஃப் ஃபெய்த் கூடும், விசுவாசத்தினுடைய அளவு கூடும். நம்ம ஆண்டவராக இயேசு ஞானத்திலையும் கிருபையிலையும் ஆவினால் நிரப்பப்பட்டு நிறைந்தவராக இருந்தார், வசனத்தினால் நிறைந்தவராக இருந்தார். அவரே வார்த்தை, அதனால தான் அவர்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டுச்சு. இன்றைக்கி நம்ம ஒன்றும் வார்த்தை கிடையாது, நம்ம வார்த்தையாகி இயேசுவை சுமக்கிறவங்க. அப்போ நமக்கு எவ்வளோ வசனங்கள் நம்ம இருதயத்துக்கு தேவை தெரியுமா? லட்சக்கணக்கான வசனம் நமக்கு தேவை தேவஜனமே. நம்ம ஒரு வசனத்தையும் 2 வசனத்தையும் வாசித்துட்டு நான் ஜெபிச்சா நடக்கும்னு சொன்னால் நடக்காது, மரித்தவர்களை எழுப்பலான்னு சொன்னால் நடக்காது. ஏன்னா விசுவாசம் உள்ளவர்களுக்கு தான் அது நடக்கும். அப்போ விசுவாசம் ஒரு கற்பனை கிடையாது. ஃபேத் இஸ் நாட் அ ஃபீலிங். அப்போ ஃபேத் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வசனத்தினால வரும், வசனத்தை கேட்கறதுனால வரும். பெரும்பாடுள்ள ஸ்திரீ விடுதலை பெற்றது காரணம் என்ன? she listened the word of God, she heard Jesus is wonderful, Jesus is a miracle worker. இயேசு அற்புதங்களை செய்கிறவர்னு பெரும்பாடுள்ள ஸ்திரீ கேள்விப்பட்டு விசுவாசத்தை வளர்த்து கொண்டாள். அப்போது ஒரு விசுவாசத்தை வளர்க்குறதுக்கு பைபிளை தான் திறந்து வாசிக்கணும்னு கூட அவசியம் இல்லாமல் இருக்கிறது. யாராவது சொல்கிறத கேட்டால் கூட விசுவாசம் கிரியேட் ஆயிடுது. அதனால தான் வெளிப்படுத்தல் 1:3 நினைக்கிறேன், அதில் வந்து இந்த வசனத்தை வாசிக்கிறவங்க, இதை கேட்குறவங்க, இதை கீழ்ப்படுகிறவங்க, இந்த 3 கேட்டகரியும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. பைபிளை வாசிக்க தெரியாதவங்களுக்கு எப்படி வசனம் உணவாக மாறுகிறது? வசனம் அவங்க கேட்குறாங்க, காதுனால கேட்குறாங்க. அதை தான் வேதம் சொல்லுகிறது. கேட்குறவங்க பாக்கியவான்கள். கேட்குறவங்க வந்து விசுவாசம் கேள்வினாலே வருகிறது, கேள்வி தேவனுடைய வசனத்தினால வருகிறது. அப்போ விசுவாசம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா வசனமாகிய ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது, வார்த்தையாகிய ஆண்டவர்கிட்டருந்து வருகிறது. ஆண்டவர்கிட்டருந்து வருகிறதுனா அவர் பேசுகிற வார்த்தையிலிருந்து நமக்குள்ள விசுவாசம் வரும். அப்போ அவர் பேசுகிற வார்த்தையை நம்ம இருதயத்தில் கொண்டு போக விசுவாசம் கூடும். அந்த விசுவாசம் கூடும் பொழுது தானாக அற்புதம் நடக்கும். தேவஜனமே, நீங்கள் நினைக்கிறத செய்கிறது பேர் விசுவாசம் கிடையாது. கர்த்தர் நினைக்கிறது செய்கிறது தான் விசுவாசம். இயேசு கடல் மேலே நடந்தார், இது அவர் சொந்தமாக நடந்திருப்பார் நீங்கள் நினைக்கிங்களா? பிதாவாகிய தேவன் அவர் இருதயத்தில் பேசியிருப்பார், பரிசுத்த ஆவியானவர் ஏவி இருப்பார். எந்த விஷயமும் இயேசு தானாக செய்ய மாட்டார். நீங்கள் நினைப்பீங்க எல்லாருக்கும் மத்தியிலையும் எலியாவை போல் அக்னி இறக்கி காட்டிடும், அப்போ தானே எல்லாரும் ஆண்டவரை நம்புவாங்க அப்படின்னு நினைப்பீங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எலியா கூட சொல்லுவார், இந்த அக்னி இறக்குற எந்த விஷயமும் என்னுடைய உணர்ச்சி வசப்பட்டு நான் செய்யலை, கர்த்தர்கிட்ட கேட்டு கர்த்தர் சொல்கிறத செய்கிறேன். அப்போ விசுவாசம் சொல்கிறது வேதத்தில் நடந்த எல்லா விஷயமும் உணர்ச்சி வசப்பட்டு நடந்தது கிடையாது, எல்லாமே பாடுகளில் இருக்கும்போது நடந்துச்சு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வந்து திமிரு பிடிச்சி நான் போய் அக்னியில் விழுறேன், அந்த அக்னி என்னை ஒன்றும் செய்யாதுன்னு நினச்சாங்களா? அப்படி செஞ்சாங்களா? தானியல் போய் வேனுக்குன்னு போய் சிங்கக்கபியை திறந்து உள்ளே போய் உளுந்து அவர் சிங்கக்கபியில் சிங்கம் என்ன கடிக்கலைன்னு சொன்னாரா? பெருமைப்பட்டாரா? இல்லை, ஏதச்சியாக நடக்குது, ஆண்டவர் காப்பாற்றுகிறார். தேவஜனங்களே, உங்கள் வாழ்க்கையில் ஏதச்சியாக நடக்கும், ஏசப்பா காப்பாற்றுவார். ஏதச்சியாக தெரியாமல் ஒரு விஷம் உள்ள சாப்பாடை சாப்பிட்ருவீங்க, நீங்கள் மறிக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த விசுவாசம் அந்த நேரம் கிரியை செஞ்சிடும். நம்ம நினைக்கும் பொழுதுலாம் நடக்க செய்கிறது வந்து விசுவாசம் கிடையாது. கர்த்தர் நினைக்கும் பொழுது விசுவாசமாக நம்மளை நடத்துவார். கர்த்தர் நினைக்கும் பொழுது உங்கள் இருதயத்துக்குள்ளே வசனம் ஒழுங்காக இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ளே அற்புதம் நடக்கும். வசனம் இல்லாதவங்களுக்கு அற்புதம் நடக்காது, நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு அற்புதம் நடக்காது. விசுவாசத்தை வளர்த்து வச்சுக்கிடணும். நம்ம நினைக்கிறதெல்லாம் ஆண்டு செய்ய மாட்டார், கர்த்தர் நினைக்கிறத அவர் செய்வார். அதனால் தேவ ஜனங்களே, உங்கள் மூலமாக வல்ல பெரும் காரியம் நடக்குதுன்னா நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்காது. இன்றைக்கி போஸ்டர் எடுத்து ஒட்டுறாங்க, குருடர்களுக்கு பார்வை அடைய செய்திங்கன்னா 1 கோடி ரூபா கிடைக்கும், நீங்கள் உண்மையான கிறிஸ்தவங்கன்னா வாங்க விஷத்தை குடிச்சு காட்டுங்கன்னு போஸ்டர் போடுறாங்க. இது எதுக்கு சமமாக இருக்குது தெரியுமா? உன் தேவனாகிய கர்த்தரை சோதிக்காதன்னு வேதம் சொல்லுகிறார். அதற்கு சமமாக இருக்குது தேவஜனமே. அவன் நினைக்கிறதெல்லாம் நம்ம செய்து காட்ட முடியாது. விசுவாசம் சொல்கிறது, எவனோ ஒருத்தன் சொல்கிறான் நீ விஷத்தை குடி, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல நீ சாக மாட்டேன்னு. அதை தானே பிசாசு வந்து சொன்னான் ஏசப்பாட்ட, நீ மேலேருந்து கீழே குதியும் ஐயா, உன் கால் உடையாதுன்னு போட்டிருக்க அப்படின்னு சொல்லி பிசாசு சொல்கிறான். இந்த கல்லை அப்பமாக மாற்றும். தேவஜனங்களே, இது எல்லாமே வந்து சவால். இது கர்த்தருடைய ஆவியானவர் விருப்பம் இல்லாமல் அவங்க நம்மளை வேணுக்குன்னு கூப்பிடுறாங்க. இதுக்கெல்லாம் ஆண்டவர் அற்புதம் செய்யவே மாட்டார். விஷத்தை குடித்தா சாகாமல் உங்களை காப்பாற்ற நம்ம கர்த்தரால் முடியும். ஆனால் எவனோ ஒருத்தன் சொல்கிறான்னு சொல்லிட்டு நம்ம விஷத்தை குடித்தா செத்து போயிடுவோம். கர்த்தரே உங்களை நடத்துவார்.
கர்த்தரே உங்களை அழகாக வழி நடத்தி சில நேரம் உங்கள் குடும்பம் உங்களை விஷம் வச்சு கொள்ளலாம்னு நினைக்கும் போது ஆண்டவர் உங்களை காப்பாற்றிடுவார். சாது சுந்தர் சிங்க்கு விஷத்தை கொடுத்தாங்க, அவர் சாகவே இல்லை. ஒரு வாமிட் எடுத்துகிட்டு எலும்பி நடந்து போயிட்டே இருந்தார். அவ்வளோதான், கர்த்தர் பாதுகாப்பார். இது ஆண்டவர் நடத்தக்கூடிய விஷயம். அப்போ விசுவாசம் வசனத்தினால வரும். நீங்கள் வசனத்தை கேட்டு கேட்டு விசுவாசத்தை டெவலப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களை கர்த்தர் பயன்படுத்திடுவார். தாவீது பாருங்கள், நல்ல ஆண்டவரோடு வசனத்தை கேட்டு டெவலப் பண்ணி வச்சுருந்தான். அதனால் கோலியாத்தை காணும் பொழுது உள்ளேருந்து விசுவாசம் பாய்ந்தது. மற்ற 7 அண்ணன்மாரும் அப்படி ரெடி பண்ணவே இல்லை, வசனத்தை வாசிக்கவே இல்லை, கர்த்தரோடு உறவாடவில்லை, கிண்ணறத்தை எடுத்து கர்த்தரை போற்றவே இல்லை. அதனால் அவர்களுக்குள்ள விசுவாசம் இல்லை, கோலியாத்தை ஜெயிக்கிற கிருபை வரல. தாவீது என்ன வேனுக்குன்னு கோலியாத்தை அடிக்க போனானா? ரோட்டில் போன சிங்கத்தை சும்மா போய் அடித்தானா? இல்லை, சிங்கம் வந்துச்சு, விசுவாசம் கிரியை செய்துச்சு, விசுவாசத்தினால சிங்கத்தை கொன்னான், கரடியை கொன்னான். தேவ ஜனங்களே, நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டம் வரப்போகுது. நம்ம போய் வேணுக்குன்னு பரிசோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வருகிற போராட்டத்தை விசுவாசத்தினால ஜெயிக்க கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். அதுக்கு தான் விசுவாசம் தேவை. அப்போ விசுவாசத்தை குறித்து ஒரு புரிதல் உங்களுக்கு உண்டாயிருக்கும் நான் நம்புகிறேன். எல்லாரும் கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் விசுவாசங்களை குறித்து எங்களோடு பேசி கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் வரும்பொழுது விசுவாசத்தை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புகிறீங்கப்பா. ஒவ்வொரு பேரும் விசுவாசம் உள்ளவர்களாக, வசனத்தை சுமக்கிறவர்களாக, அவிசுவாசம் இல்லாதவர்களாக நிலைத்து நிற்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றும் 9 மணி அளவில் விசுவாச அறிக்கை வைத்திருக்கிற தேவஜனங்களை இணைந்து கொள்ளுங்க. மேலும் நீங்கள் துதிக்க விரும்பினால் நம்ம ஜெபன் டிவியில் 1000 துதிகள் போட்டிருக்கிறோம். இதுவரை பார்க்காதவங்க இணைந்து பாருங்கள், உங்கள் ஆவியை பலப்படுத்தும். 9 மணி அளவில் இரவு நேரம் சந்திப்போம். காட் பிளஸ் யூ.